இந்த தீபாவளி உங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்வாதாரத்தை மாற்றி அமைச்சு கொடுக்குதுன்னு சொல்லிட்டு எளிமையான முறையில் இப்ப நம்ம பார்க்க போறோங்க. இந்த பதிவில் நாம் காணக்கூடியது கடகராசி. கடகராசிக்காரர்களுக்கு தீபாவளியில் இருந்து எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கின்றன என்பதை நம்ம இப்ப பார்க்க போறோங்க. தீபாவளியானது ஒரு சுப நிகழ்ச்சி போல. ஏன்னா வாழ்க்கையில ஒரே மாதிரி பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியாது. நமக்கானதை ஒரு இடத்துல நம்ம சந்தோஷத்தை அனுபவிக்கணும்ன்றதுதான் ஆதி காலத்துல இருந்து பழைய காலத்துல இருந்தே அதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுலதான் ஒரு விசேஷம் வைக்கிறது, பண்டிகைகள் கொண்டாடுவது, விழாக்கள் வைப்பது, அதெல்லாம் ஒரு மன மாற்றம், மனசு ஒரு சந்தோஷம் ஏற்படணும், மக்கள் சந்தோஷமா இருக்கணும் தாங்க ஒரு ஒரு விழாவும் நடக்குது. அதே போலதான் இப்போ ஒரு பண்டிகை தீபாவளினா ஒரு சந்தோஷம், மன நிறைவு. காசு இருக்கு காசு இல்ல, பணக்காரங்க ஏழை அதெல்லாம் கிடையாது. தீபாவளினா எல்லாருக்கும் உரியது, எல்லா மக்களுக்கும் உரியது, அப்படித்தான். அதை போல மனதார நினைத்து எல்லா விதத்திலும் கொண்டாடக்கூடிய ஒன்றுதான் தீபாவளி பண்டிகை. கடகராசிக்கு இப்ப தீபாவளியிலிருந்து பல மாற்றங்கள் ஏற்படுதுங்க. நிறைய நல்ல நினைவுகள் ஏற்படும். முதல்ல உங்களுக்குள் இருந்து வந்த பல கசப்புகள் நீங்கக்கூடிய தருணம் தாங்க. எல்லா விதத்திலும் மாற்றங்கள் இருக்கு, தொழில் வளர்ச்சி இருக்கு, வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய தருணமா இருக்குதுங்க. நிறைய ஒப்பந்தங்கள், புதிய ஒப்பந்தங்கள் போடுறவங்களா இருக்கிறவங்க, கான்ட்ராக்டரா இருக்கிறவங்க எல்லாம் கடகராசியில இருக்கிறவங்களுக்கு இப்ப அதெல்லாம் நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய தருணமாக இருக்கு. குழந்தைகளிடம் அனுசரிச்சு அன்பாக பேசக்கூடிய தருணம்லாம் இருக்கும். கடகராசியில பாத்தீங்கன்னா இப்போ எல்லா ஃபேமிலியா உட்கார்ந்து பேசக்கூடிய அமைப்பு ஏற்படும். குடும்பத்திலும் ஒரு ஒற்றுமை, பண வரவு இருக்கும். பணத்துல இது நாள் வரைக்கும் இருந்து வந்த சிக்கல்கள், தடைகள் எல்லாம் மாறிட்டு இதுக்கு மேல பொருளாதார மாற்றம் ஏற்பட்டு உங்களுக்குரிய அமைப்பு ஏற்படும். சொத்து வாங்குறதுக்கான அமைப்புகள்லாம் கூட இருக்குதுங்க. சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைலாம் நீங்க சொத்து புதுசா வாங்கணும்னு முடிவு பண்ணக்கூடியவர்களுக்கு சொத்து அமையக்கூடிய தருணங்கள்லாம் இருக்கு. வாழ்க்கையில் சீரான முன்னேற்றங்கள் ஏற்படும். உடல்நிலையில் இருந்து வந்த சிக்கல்கள்லாம் நீங்குதுங்க. ஆரோக்கியம்லாம் சிறப்பா இருக்கும். இப்ப தீபாவளியில இருந்தே பாத்தீங்கன்னா உங்களோட வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதா மாறுது. வீட்டுல வழிபாடுகள்லாம் செய்யும் பொழுது மன நிறைவு, சந்தோஷம் ஏற்படும். நிறைய மாற்றங்கள் உங்களுக்குள்ளே தெரியக்கூடியதா இருக்குது. உறவுகள் உங்களுடன் இப்ப பழகக்கூடிய வாய்ப்புகளும் வருதுங்க. உறவுகள் உங்கள் கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. குடும்பத்திலையும் ஆதரவு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை. இதையெல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடகராசிக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். மன நிறைவை கொடுக்குது. மனசுல ஒரு சந்தோஷம், தெம்பு, தைரியம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய தருணமா இருக்கிறதுனால எல்லா விதத்திலும் உங்களுக்கு நிறைவான நிம்மதி ஏற்படுதுங்க. இப்ப குரு பகவானை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா 12 வருஷங்களா படாத பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய கடகராசிக்கு இப்ப எல்லாமே மாறுதுங்க. உங்களுக்கு எல்லா விதத்திலும் மாற்றங்கள் இருக்கு. குறிப்பா 12 ஆண்டுகளுக்கு மேலதான் இருக்கணும். அதுக்குள்ள உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடையாது. இந்த குறிப்பிட்ட காலங்கள் உங்களுக்கு அவ்வளவு கஷ்டம். இந்த 12 ஆண்டு காலன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அவ்வளவு கஷ்டத்தையும் அவ்வளவு வழிகளையும் சுமந்தீங்க. இப்ப எல்லாம் அது முடிவுக்கு வரக்கூடிய தருணத்தை உங்களுக்கு தீபாவளி உங்களுக்கு கொடுக்குதுங்க. தீபாவளில இருந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் மாறுது. பலம் கிடைக்குது, அதீத பலம் கிடைக்குது, நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படுது. இந்த காலகட்டம் கடகராசிக்கு நிறைய தன்னம்பிக்கையும் தைரியமும் ஏற்பட்டு தொழிலில் வளர்ச்சி ஏற்படுது. புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பதவி உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு. சம்பள உயர்வு, பதவி உயர்வு, வாழ்க்கையில் மாற்றங்கள். குழந்தை இல்லாதவங்க கூட ஒரு போஸ்டிங்னா பாத்தீங்கன்னா குழந்தை இல்லைன்னா அப்பா அம்மாவா ஆயிடுவீங்க. குழந்தை பிறந்தா அப்பா அம்மா, குழந்தை இல்லைன்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இப்போ ஒரு ப்ரொமோஷன் போது குழந்தை பிறக்குதுன்னு அர்த்தம். அதே போலதான் பல வழிகளில் உங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்குதுங்க. பதவி உயர்வு கிடைக்குது, பொருளாதார மாற்றம் ஏற்படுது, கணவன் மனைவிக்குள்ளேயே இருந்து வந்த கசப்புகள் நீங்குது. அதே போல பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் ஏற்படுது. படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்ல ஒரு படிப்பு திறமையோடு இருக்கக்கூடியவர்களாக மாறுங்க. குடும்ப உறவுகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய தருணம் இருக்கு. வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள் கடகராசியில கூட இப்ப உங்களுக்கு சாதகமாக வழக்குல இருந்து உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். பண வரவு இருக்குது. இதனால உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. உள்நாடு வெளிநாடு பயணங்கள் செல்லக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு பாக்கியம். வெளிநாட்டுக்கு போகணும் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இப்ப முயற்சி உங்களுக்கு பலன் கிடைக்கும். எல்லா விதத்திலும் வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய தருணத்தை குரு பகவான் கொடுக்கிறார். திருமணத்திற்கு வரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. இப்ப திருமண பாக்கியம் உண்டாகுது. நல்ல வரன் அமையக்கூடிய தருணங்கள் இருக்கு. ஆன்மீகத்தின் மீது அதீத எண்ணங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கு. நீங்க நினைத்த காரியங்கள் அத்தனையும் நடக்கக்கூடிய அமைப்பா தான் இருக்குது. ஒரு விஷயத்த மட்டும் இப்பயும் நீங்க கவனத்துல தாங்க இருந்தாகணும்.
எந்த காலமாக இருந்தாலும் சில விஷயங்கள் நமக்கு என்னதான் சுப பலன்கள் அதிகமாக இருந்தாலும் சில விஷயங்களை நம்ம கவனமா இருக்கணும். அது எப்படிப்பட்ட விஷயம்னு பாக்குறீங்கன்னா, குடும்ப ரகசியங்களை வெளியே பகிர்வதை தவிர்த்துருங்க. முதல்ல அதை நிறுத்துங்க. எல்லாத்தையும் வெளியே சொல்றத செய்யாதீங்க. அது உங்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்தும். மரியாதை குறைவாக போயிடும். நிதானம் இல்லாத உங்களுக்கு அமைப்பு ஏற்படும். பணியில் முன்னேற்றம் இருக்காது. அதனால முடிந்த வரையிலும் உங்கள் என்ன விஷயமோ அதை நீங்களே ஹேண்டில் பண்ணுங்க. உங்க மனசோட வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பண விஷயத்துல செலவு வருது அப்படின்னா அதை கரெக்டா ஹேண்டில் பண்ணும். வேற வழியே இல்லை, நான் பண்ணியே தான் ஆகணும்னா கூட அந்த இடத்தில் எவ்வளவு பண்றோம், எப்படி பண்றோம், எதுக்காக பண்றோம்ன்ற விஷயம் எல்லாம் தெளிவா இருக்கணும். தேவையில்லாத நட்புகள் இருக்கிறவங்க, உங்களுக்கு தீய பழக்கங்களை சொல்லி கொடுக்குறவங்க, இல்ல அவங்களால உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா அவங்களெல்லாம் விட்டு விலகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த காலகட்டம் இந்த இடத்துல கவனமாக இருந்தால்தான் நான் மேலே சொன்ன அத்தனை நன்மைகளும் குருவால உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா எத்தனை நன்மை வந்தாலும் இந்த மாதிரி இடத்துல இவங்கெல்லாம் இருக்கக்குள்ள அது எல்லாமே உங்களுக்கு சிக்கலாவே இருக்கும். எந்த நல்லதும் நல்லதாவே தெரியாம போயிடும். முடிந்த வரையிலும் உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கணும்னா இந்த மாதிரி விஷயங்களை கடைபிடிச்சுதாங்க ஆகணும். அதே போல சனி பகவான் உங்களுக்கு ஒரு அமைப்பை ஏற்படுத்துறாருங்க. தீபாவளி காலத்தில் இருந்து பல மடங்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு, சரியான மாற்றம் ஏற்படக்கூடிய தருணம். நேர்மறை எண்ணங்கள்லாம் உங்களுக்கு வரக்கூடியதா இருக்குது. நிறைய உயர்ந்த எண்ணங்களும் ஏற்படும். அதே போல சில நேரங்களில் நீங்க தன்னம்பிக்கை இல்லாம இருப்பீங்க, பயம்லாம் இருந்திருக்கும் பாத்தீங்கன்னா, அதெல்லாம் போகக்கூடிய அமைப்பை ஏற்படுது. கொஞ்சம் உங்களுக்கு பொறுமையும் கொடுக்கிறார். அதே போல சனி பகவான் உங்களை பார்த்த இப்ப எப்படின்னு பார்த்தா, பதட்டமா எந்த வேலையும் செய்ய மாட்டீங்க, வேகமா எந்த வேலையும் செய்ய மாட்டீங்க, நிதானத்தோடு செய்யக்கூடிய தருணத்தை கொடுக்கிறார். அதனால ஒரு ஒழுக்கம் ஏற்படும். உங்களுக்குள்ள எந்த வித தவறும் நடக்காம பாத்துக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான். எல்லா இடத்திலையும் சரியான பண்புகளை உடையவர்களாக மாத்துறாரு உங்களை. குடும்ப உறவுகளுக்குள்ளேயே ஒரு ஆரோக்கியமான ஒரு உறவு கொடுக்கிறார், அந்யோன்யமான உறவு. அதே போல ஏதாவது உடம்புக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் குறையக்கூடிய தருணங்களா இருக்குதுங்க. சனி பகவானை பொறுத்தவரையும் உங்களுக்கு அற்புதமா தாங்க இருக்காரு. நிறைய லாபத்தை கொடுக்கிறார். தொழில உங்களுக்கு முன்னேற்றமும் வருமானமும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். இந்த பொருளாதார மாற்றம்லாம் ஏற்படுதுன்னா எல்லா கிரகங்களும் கண்டினியூஸா பண்ணணும். இப்போ குரு மட்டும் உங்களுக்கு பொருளாதார மாற்றம் கொடுத்துட்டுச்சுன்னா மீத எதுவும் தரலனாலும் அது வீண் விரயம் ஆயிடும். எல்லா கிரகங்களுமே சரியான அமைப்பில் இருந்தால்தான் நமக்கு பொருளாதாரன்றது நிறைவாக இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது குருவும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு, சனி பகவானும் சப்போர்ட் பண்றது உங்களுக்கு சிறப்பான ஒன்று தாங்க. வாழ்க்கையில எதையெல்லாம் நீங்க இழந்தீங்களோ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய தருணமாக மாறுதுங்க. நிறைய விஷயங்களை நீங்களே சமாளிச்சு எழுந்து வரக்கூடிய அமைப்பு ஏற்பட்டிருக்கு. சமாளிப்பீங்க. தைரியமா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி அதை சரியான முடிவுகளை எடுக்கக்கூடிய தருணத்தை சனி பகவான் உங்களுக்கு கொடுக்கிறாரு. சனி பகவானை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு அற்புதமான சூழ்நிலை தாங்க. அப்ப நீங்க தான் அதை சரியா ஹேண்டில் பண்ணிக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் போயிட்டு ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏத்தி வாங்கி வச்சுட்டு வாங்க, ஒண்ணுமே பிரச்சனை இல்லைங்க. அதே போல இல்ல நெய் தீபம் ஏத்தி வச்சுட்டு வாங்க. அந்த எந்த வித சலனமும் இல்லாமல் உங்கள் வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக மாறக்கூடிய அமைப்பை உங்களுக்கு சனி பகவான் கொடுக்கிறார். அப்படியும் இல்லைங்க, கருப்பு வஸ்திரம் வாங்கி கொடுங்க. துணி, கருப்பு துணி வாங்கி நவகிரகங்கள் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு சாத்திட்டு வாங்க, அருமையா இருக்கும். அதே போல சங்குப்பூ கிடைத்தால் மாலை வாங்கி போடுங்க. சங்குப்பூ கிடைச்சதுன்னா கையால கட்டி எடுத்துட்டு போய் நீங்க உங்க கையால அது எத்தனை பூ கிடைச்சாலும் பரவாயில்ல, அதை போயிட்டு சாத்திட்டு வாங்க. உங்களுக்கு அப்படியே ஒரு வாழ்வாதாரம் இன்னும் சிறப்பு மிக்கதாக மாத்தி அமைச்சு கொடுப்பாரு. அடுத்ததாக பார்க்கும் பொழுது ராகு. ராகு பகவான் உங்களுக்கு கடகராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தராருன்னு பாத்தீங்கன்னாக்கா, உங்களோட திட்டமிடல் எல்லாம் தெளிவா இருந்தா அதற்குரிய பலன்கள் பல மடங்கு இருக்குங்க. மனசுக்குள்ள ஏதாவது ஒரு ஆசைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார். எவ்வளவு வருமானம் இருக்கோ அதே அளவுக்கு செலவுகள் இருக்கக்கூடிய தருணமாக இப்ப இருக்குது. இருந்தாலும் அது உங்களுக்கு சுப செலவா தான் மாத்துறாரு. வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, இல்ல ஆபரணங்கள் வாங்குறது, உங்களுக்கு தேவையான சில முக்கியமான பொருட்களை வாங்குவது, அதை போல அமைப்பை உங்களுக்கு கொடுக்குறாருங்க. இது ஒரு நல்ல அமைப்பு தான். ஆனா கடன் வாங்கி எதுவும் செஞ்சிடாதீங்க. உங்க கையில இருக்கிறத வச்சு அதை முயற்சி பண்ணுங்க. நல்லபடியாக சூழ்நிலை மாறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. அதே போல பாத்தீங்கன்னா பணியிடத்தில் இது நாள் வரையில இருந்து வந்த சில கசப்பான விஷயங்கள் கூட மாறுது. வேலையில செய்யறவங்க, வேலைக்கு செய்யறவங்க எல்லாம் எல்லாம் ஒத்து இருக்க முடியாது. ஒரு சிலவங்களுக்கு பொறாமை ஏற்படும், ஒரு சிலவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். ஏதோ ஒரு 2 பேருக்குள்ள ஒரு சிக்கல் இருந்தா கூட அந்த இடம் எல்லாம் மாறி நட்பு ஏற்படக்கூடிய தருணங்களாக இருக்குதுங்க. இது ஒரு நல்ல அமைப்பு தாங்க. உங்களுக்கு ராகு பகவான் கொடுப்பது ஒரு சிறப்பான அமைப்பு.
கேது பகவானை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குடும்ப சொத்துக்கள் உங்களிடம் வந்து சேரக்கூடிய தருணத்தை கொடுக்குறாருங்க. குடும்பத்துல ஏதாவது சொத்து இருக்கு, பிரச்சனையில இருக்கு, பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னா தாராளமா இப்ப செய்யுங்க. இப்ப உங்களுக்கான வாய்ப்புகள் சரியான வழியில ஏற்படக்கூடியதா இருக்குதுங்க. எல்லா விதத்திலும் முன்னேற்றத்தை கேது பகவானும் கொடுக்கிறார். அப்ப இப்ப தீபாவளிங்கிறது கடகராசிக்கு ஒரு அற்புதமான வழிவகையை ஏற்படுத்தக்கூடிய தருணமா தாங்க இருக்குது. கடன்லாம் படிப்படியா குறையுது, எதிர்ப்புகள் குறையுது, பிரச்சனை இருந்ததெல்லாம் பிரச்சனை இல்லாத மாதிரி போயிடுது. குடும்பத்திலையும் சுமூகமான உறவுகள், அந்யோன்யம் ஏற்படக்கூடியது எல்லாம் கேது பகவானும் கொடுக்கிறாருங்க. அப்ப தீபாவளி காலகட்டமானது உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஒரு உறவு, நல்ல இணக்கங்கள் ஏற்படக்கூடிய தருணத்தை கொடுக்கிறாரு. இருந்தாலும் சில நேரங்களில் கோபம் மட்டும் படாதீங்க. நீங்க கோபப்பட்டு ஏதாவது பேசுறீங்கன்னா தான் அந்த இடத்துல ஒரு குழப்பமோ ஒரு உரசலோ ஏற்படக்கூடிய தருணமாக இருக்குது. கணவன் மனைவியிடையே இருந்து வந்த சங்கடங்கள், சிக்கல்லாம் தீருது. அது ஆண் கடகராசியாக இருந்தாலும் சரி, பெண் கடகராசியாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கவனம் வச்சு பேசுங்க. வாழ்க்கை துணையோடு பேசும் பொழுது வார்த்தைகளை விட்டுடாதீங்க. சில சமயம் அது வந்து ஆழமா பதிஞ்சு காலத்துக்கும் அது உங்களுக்கு கெட்ட பேரை கொடுத்துக்கிட்டே இருக்கும். முடிந்த வரையிலும் உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ளணும்னா ஹனுமன் வழிபாடு உங்களுக்கு சிறப்புங்க. ஹனுமன் வழிபாடு பண்ணுங்க, விநாயகர் வழிபாடு பண்ணுங்க, குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. உங்களது வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக மாறுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு ஆன்மீகத்தின் மீது நீங்க ஈடுபடுறீங்களோ அத்தனை அளவு உங்களுடைய குடும்பம் வந்து மேலோங்கி வளர்ச்சியா இருக்கும். கவலைப்பட வேண்டிய இடத்திலே இருக்காது. மன அமைதியெல்லாம் தன்னால ஏற்படும். எல்லா விதத்திலும் உங்களுக்கு நல்ல பலன்களாகத்தாங்க கடகராசியை பொறுத்தவரை இருக்கு. இந்த தீபாவளியானது உங்கள் வாழ்க்கைக்கு புது மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தருணமா இருக்குது.